2 வாரமெல்லாம் தேவையே இல்லைங்க. வெறும் 2டே 2 நாள் போதும். என்னுடைய பெரும்பான்மைய நான் நிரூபிக்க அப்படிங்கிற மாதிரி, இப்ப நம்ம தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக உருவெடுக்க போற விஜய் அவர்கள், இப்ப அவரு யாரையும் போய் கேட்க தேவையில்ல, எனக்கு ஆதரவு குடுங்க, குடுங்க அப்படின்னு. அதுக்கு நேர்மாறாக நம்ம முன்னாடி போய் ஃபர்ஸ்ட்டு விஜய் அவருக்கு ஆதரவு குடுத்துருவோம். நம்ம முதல் ஆளா போய் விஜய் கிட்ட நிப்போம் அப்படின்னு, இப்ப முதல் ஆளா முந்தி அடிச்சுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, விடுதலை சிறுத்தை கட்சி, அதுக்கப்புறமா பாமக கட்சி, அதிமுக கட்சிக்கு உள்ள இருந்த பாமக கட்சி, இந்த 2 கட்சியினர்களுமே இப்ப இன்னைக்கு முதல் நாள், அதாவது நேத்து தான் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு முதல் நாள்லயே முந்தி அடிச்சுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, இவங்க 2 பேருமே முதல் ஆளா இப்ப விஜய் அவருக்கு நான் ஆதரவு குடுக்குறேன், நான் ஆதரவு குடுக்குறேன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு 2 பேருமே முதல் ஆளா முந்தி அடிச்சுக்கிட்டு விஜய் அவர இன்னைக்கு சந்திக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் வரிசை கட்டிக்கிட்டு அடுத்தடுத்துன்னு விஜய் அவர் எதிர்பார்த்த அந்த 10 எண்ணிக்கையை விட கூடுதலாகவே நிறைய பேர் இப்ப விஜய் அவருக்கு ஆதரவு தர முன் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அரசியல் தலைவர்கள் மட்டும் கிடையாது, சினிமா பிரபலங்கள் ஒருத்தரா 2 பேரா அடுக்கடுக்கா வரிசையாக பார்த்தீங்கன்னா, இப்ப விஜய் அவருக்கு முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லியே இப்ப விஜய் அவருக்கு வாழ்த்துக்கள் மழையில இன்னைக்கு காலையில இருந்து விஜய் அவர்கள் நனைய ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுல ஒரு சில முக்கியமான நம்ம தமிழக சினிமா பிரபலங்கள், அதாவது அஜித், சூப்பர் ஸ்டார் சூர்யா, இப்படி ஒரு சில முக்கியமான சினிமா பிரபலங்கள் அவங்க எல்லாருமே விஜய் அவரை எப்படி சொல்லி வாழ்த்திருக்காங்க. ஸோ அப்படி விஜய் அவருக்கு இன்னைக்கு வாழ்த்து மழையில அவர் நனைகிற மாதிரி தமிழ் திரை உலகின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவங்க எல்லாருமே என்ன சொல்லி விஜய் அவரை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல விஜய் அவருக்கு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக இப்ப யார் யார் எந்தெந்த கட்சி எல்லாருமே ஓடி வந்து விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்படியே பாருங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நேற்று மத்தியானம் லீடிங்கில் அவர் இருக்காரு, நிச்சயமாக கணிசமான தொகுதிகள் ஜெயிச்சுடுவாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே முதல் ஆளாக விஜய் அவருக்கு சினிமா பிரபலத்தில் இருந்து வாழ்த்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான். ஸோ சிவகார்த்திகேயன் நிறைய இடத்துல விஜய் அவருக்கு துரோகம் பண்ணவர் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே, அவர் டக்குன்னு விஜய் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுமே பல்ட்டி அடிச்சுக்கிட்டு முதல் ஆளாக விஜய் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டாரு சிவகார்த்திகேயன். ஸோ அவருடைய வாழ்க்கையில் சிவகார்த்திகேயன் என்ன சொல்லி விஜய் அவரை வாழ்த்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பயணத்தை தொடங்கியிருக்காரு விஜய் சார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக சினிமாவில் சாதித்தது போல் அரசியல்லையும் விஜய் அவர்கள் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு விஜய் அவருக்கு வாழ்த்துக்கள், முதல் ஆளாக வாழ்த்துக்களை சிவகார்த்திகேயன் அவர் சொல்லியிருந்திருக்காரு. அதே போல் அடுத்ததாக விஷால் கூட விஜய் அவருக்கு வாழ்த்துக்கள் பண்ணியிருக்காரு. அதாவது மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு நாங்கள் எல்லாருமே காத்திருந்தோம், அந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்த்துக்கள் அப்படின்னு விஷால் அவரும் இந்த மாதிரி சொல்லி விஜய் அவரை பாராட்டியிருந்தார். அதுக்கப்புறமா சூர்யா கூட பார்த்தீங்கன்னா, விஜய் அவர் என்னதான் திமுக ஆதரவாளராக இருந்தாலும் விஜய் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் அண்ணனின் புதிய பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கிட்டத்தட்ட பல வருஷமாக மக்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நிகழ்த்துறதுக்கு விஜய் அவர் வந்திருக்காரு. அவர் எதிர்பார்த்தது போலவே எல்லாமே அவருக்கு நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சூர்யா வாழ்த்திருக்காரு. அதே போல் சிம்பு அவரு கூட வாழ்த்திருக்காரு. அதாவது விஜய் அவர்கிட்ட நீண்ட வருடமாக சினிமா துறையில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மிகப்பெரிய அண்ணன், மரியாதைக்குரிய அண்ணன் அவருடைய லட்சியம் கனவு இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. ஸோ அந்த லட்சிய கனவின் பயணத்தில் அவர் சிறப்பாக எல்லாமே செயல்படுறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சிம்பு வாழ்த்திருக்காரு. அதே போல் தனுஷ் அவரும் பார்த்தீங்கன்னா, விஜய் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், அரசியல் வருகை சிறப்பாக அமையட்டும் உங்களுக்கு அப்படின்னு சிம்பிளாக தனுஷ் அவரும் வாழ்த்தியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே ஏறக்குறைய ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் இந்த மாதிரியான பதிவுகள் வாழ்த்துக்கள் மூலிமா அவர் சொல்லியிருந்தாங்க, இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா, பர்சனலாக விஜய் அவருடைய நம்பருக்கே ஃபோன் பண்ணி நேரடியாக காண்டாக்ட் பண்ணி விஜய் அவர்கிட்ட நேரடியாகவே கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் பேசின மாதிரி தெரியுது. விஜய் அவருக்கு நேரடியாக அஜித் ஃபோன் கால் மூலியமாகவே அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதனால் அஜித் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லி விஜய் அவருக்கு விஷ் பண்ணார், வாழ்த்து சொன்னார் அப்படிங்கிறது நேரடியாக நம்ம எல்லாருக்குமே தெரிய வரல. ஆனால் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று விஜய் அவர் கண்டிப்பாக ஜெயிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே முதல் ஆளாக, அதாவது சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தாலும் அதுக்கு அடுத்தபடியாக சீக்கிரமாகவே அஜித் அவர்கள் விஜய்க்கு ஃபோன் கால் மூலியமாக வாழ்த்துக்களை சொல்லி விஜய் அவரை மகிழ்விச்சிருக்காரு. அதே போல் இந்த லிஸ்ட்டில் கடைசியாக பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் விஜய் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதுவும் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா,
மாற்றம் கண்டிப்பாக தமிழக அரசியல்ல மக்கள் எல்லாருமே ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாற்றத்த சரியான நேரத்தில, கரெக்ட்டான ஒரு நேரத்தில விஜய் அவர்கள் கட்சி துவங்கி, அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றத்த விஜய் அவரு தருவார் அப்படின்னு மக்கள் எல்லாருமே நம்பியிருக்காங்க. மக்களும் அவர நம்பி தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த நம்பிக்கையை கண்டிப்பா விஜய் அவர்கள் காப்பாத்துவார் அப்படின்னு நம்புறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு ரஜினிகாந்த் அவரும் வாழ்த்தியிருக்காரு விஜய் அவர்கள இந்த மாதிரி சொல்லி. ஸோ இந்த லிஸ்ட்டில இப்ப நம்ம பார்த்த இவங்க எல்லாருமே சினிமா பிரபலங்கள். ஸோ இவங்க எல்லாரையும் தாண்டி அரசியல் பிரபலங்கள். முக்கியமா இதில உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகனான உதயநிதி அவர் வாழ்த்தியிருக்காரு விஜய் அவருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜயின் நீண்ட கால நண்பராக, அதாவது சின்ன வயசுல இருந்தே விஜய் அவருடைய நண்பராக நான் இருந்திருக்கேன். இந்த ஜனநாயக நாட்டில யாரு வேணாலும் இந்த மாதிரி கட்சி துவங்கலாம். முதலமைச்சர் கூட ஆகலாம். ஸோ அப்படிப்பட்ட உரிமை எல்லாருக்குமே இருக்கு. அவருடைய அரசியல் வருகை பயணம் சிறப்பாக அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மக்கள் குடுத்திருக்க இந்த தீர்ப்ப நானும் ஏத்துக்கிறேன், தலை வணங்குறேன். விஜய் அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவரு சொல்றாரு. அதேபோல எடப்பாடி பழனிசாமி அவர் தோல்வி அடைஞ்சிருக்காருல பயங்கரமா. அவரும் வாழ்த்தியிருக்காரு. இதில ஜனநாயக முறைப்படி மக்கள் சேவை செய்யறதுக்காக விஜய் அவர்கள் தற்போது ஜெயிச்சு வந்திருக்காரு. ஸோ அவருடைய இந்த வெற்றிக்கு கண்டிப்பா அவரு தகுதி உள்ளவராக விஜய் இருக்கணும். அவர் மேல இருக்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே விஜய் பூர்த்தி செய்து ஒரு நல்லாட்சியை மக்களுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி விஜய் அவரை வாழ்த்தி சொல்லியிருக்காரு. அதேபோல அண்ணாமலை அவரும் வாழ்த்தியிருக்காரு. தமிழக அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த துடிதுடிச்சுக்கிட்டு இருக்கும் விஜய் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தமிழக மக்கள் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, மக்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அவங்க மகிழ்ச்சி அடையிற மாதிரியான ஒரு நல்ல ஆட்சிய விஜய் அவர் தருவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நம்ம அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, அவரு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களும் வராரு. தொடக்கத்திலேயே வாடா தம்பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் அவரை வாழ்த்தியிருக்காரு. அதாவது என்னுடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாழ்த்தியிருக்காரு. என்னுடைய உற்சாகமான வரவேற்பு, மக்கள் பணி செய்ய வந்திருக்க தம்பி விஜய் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஆதரவு, துணை எப்பயுமே இருக்கும். துணிச்சலான உன்னுடைய முடிவுக்கு மக்கள் ஆதரவு குடுத்துருக்காங்க, வெற்றி குடுத்துருக்காங்க. கண்டிப்பா மக்கள் எதிர்பார்ப்ப விஜய் பூர்த்தி செய்வாரு அப்படிங்கிறதுல நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்லியிருக்காரு. ஸோ அதேபோல இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர் பார்த்தீங்கன்னா, போட்டி போட்டுக்கிட்டு விஜய் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் அவருடைய இந்த வெற்றியை நான் வரவேற்கிறேன். அவருடைய கொள்கை மக்களுக்காக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது. நிச்சயமா இந்த நேரத்தில மக்களுக்கு தேவையான மாற்றம் தான் இது. அத குடுக்க விஜய் அவர் வந்திருக்காரு. என்னால முடிஞ்ச ஆதரவ கண்டிப்பா விஜய் அவருக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவரும் பார்த்தீங்கன்னா, அடுத்தபடியாக அவசரமா விஜய் அவருக்கு வாழ்த்துக்கள சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் அவருடைய இந்த திடீர் விஸ்வரூப வெற்றி கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. நிச்சயமா விஜய் மக்கள் மேல அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படிங்கிறத விஜய் எல்லா தொகுதியிலுமே தனிச்சையாக நின்று அவர் மக்கள் மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கையை விஜய் ப்ரூவ் பண்ணாரு. ஸோ அதேபோல மக்கள் அவங்களும் எல்லாருமே விஜய் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையை ஓட்டாக போட்டு விஜய் மேல இருக்கிற நம்பிக்கையை அவங்களும் காட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த தேர்தல் எலெக்ஷனுக்கான ரிசல்ட் முன்கூட்டியே யாராலையுமே கணிக்க முடியாத ஒண்ணாக இருந்திருக்கு. ஆனாலுமே விஜய் அவருடைய இந்த தன்னம்பிக்கை, அவருடைய இந்த தைரியம், மக்கள் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை, இந்த இரண்டையும் பார்க்குறப்ப வியக்கும்படியாக இருக்கு. நிச்சயமா விஜய் அவருக்கு நாங்களும் ஆதரவு கொடுப்போம். விஜய் அவர் பின்னாடி எப்பயுமே நாங்க பக்கபலமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவரும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக வாழ்த்துக்கள சொல்லியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில விடுதலை சிறுத்தை கட்சி தரப்பு அவங்களுடைய அந்த கட்சியினர்கள் எல்லாருமே விஜய் அவருக்கு மாலை போட்டிருக்காங்க. அதாவது கூட்டணிக்கு உள்ள வரப்போறோம், நாங்களும் வரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துவக்கத்தை அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அவங்க போறதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய ஆதரவாளர்கள், அவங்களுடைய ஆட்களும் விஜய்க்கு மாலை அணிவிச்சிருக்காங்க. நாங்களும் கூட்டணிக்கு உள்ள வரோம், எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய தரப்பும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வாரம் கண்டிப்பாக விஜய் அவருக்கு தேவைப்படுது அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்க. ஸோ இந்த விஷயத்தை இன்னைக்கு தான் கடிதம் மூலியமா ஆளுநருக்கு அனுப்பியிருக்காரு விஜய். ஆனால் 2 வாரம் தேவையில்ல, 2 நாளே போதும் போல இருக்கு விஜய் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்க. ஸோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்து விஜய்க்கு போட்டி போட்டுக்கிட்டு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக தலைவர்கள் எல்லாருமே இப்போ கியூ கட்டி விஜய் அவருடைய வீட்டுக்கு நோக்கி எல்லாருமே வர இருக்காங்க. ஸோ இதனால் நிச்சயமாக வெகு விரைவில் விஜய் அவர் பெரும்பான்மையை ரொம்ப ஈஸியாக நிரூபிச்சிருவார். 2 வாரம் வேண்டாம், இன்னும் 1 வாரத்துக்குள்ளேயே விஜய் அவர் பதவி முதலமைச்சராக ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நடிகர்கள், பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே விஜய் அவரை வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்து மழையில் நினைச்சிட்டு இருக்காரு விஜய். ஸோ இது எல்லாத்த பற்றியும் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.